சாமை உண்டால் ஆமை வயதுன்னு ஒரு பழமொழியே இருக்குது. சாமை அரிசியை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டால் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமாக இருப்போமா. இதில் அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறதால பெண்களோட மாதவிடாய் காலத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரோட்டீன் அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்கிறதால டயட்டில் இருக்கிறவங்க கண்ணை மூடிட்டு இதை சாப்பிடலாம். இந்த சாமை பணியார மிக்ஸை துளிர் மனம் அப்படிங்கிற பேஜில் இருந்தால் நான் வாங்கியிருந்தேன். கூடவே கம்பு பணியார மிக்ஸும் வாங்கியிருந்தேன். 4 பேர் உள்ள ஃபேமிலிக்கு ரொம்ப தாராளமாக இருக்கும். எப்படி செய்யணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பேக் சைட் ஆஃப் த பேக்கில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நமக்கு ஜிப்லாக் இருக்கிறதுனால ஃப்ரெஷ்னஸாக லாக் ஆகி அரோமேட்டிக்காக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்து 1/2 கப் தயிர் சேர்த்து பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பணியார மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைங்க. இந்த கேப்பில் கல் சூடு பண்ணிடலாம். கல் சூடானதும் அதில் எண்ணெயை சேர்த்து 10 நிமிஷம் கழித்து பணியார மாவையும் சேர்த்து மூடி போட்டு வேக வைங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா ஈவனாக வேகும். அரிசிங்கிறதுனால நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பணியாரம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பேஜ் டேக் பண்ணியிருக்கேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணுங்கள்.